ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப் சேனலுக்கு எப்படி ப்ராப்பராக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, அதோடைய யூசேஜ் என்ன, ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி லாகின் பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சார்ந்த பல விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஒரு மானிட்டைஸ் ஆக போகிற யூடியூபர் அல்லது மானிட்டைஸ் ஆகாமல் இருக்கிற யூடியூபர் யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்தடுத்து நம்ம நிறைய இந்த மானிட்டைஸ் ப்ராசஸ் மட்டுமே வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப்பெல்லாம் ஆன் பண்ணுறது, ஆட்ஸ் எப்படி ஆன் பண்ணுறது, யூஎஸ் டேக்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது, ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, லாஸ்ட்டாக பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி கொடுக்கறது. இப்போ ஐடி வெரிஃபிகேஷன்லலாம் புது மெத்தட் வந்திருக்கு. அது மூலிமா நம்ம பின் வெரிஃபிகேஷன் இல்லாமலே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பர்டிகுலராக இந்த மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸை மட்டும் நாம் வீடியோஸாக எடுத்து அதை ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதாவது மானிட்டைஸ்க்கு அப்புறம் ஏதாவது எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணுறது, இதில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற அந்த மானிட்டைசேஷன் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதில் இருக்கிற வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நிறையா பிகினர் யூடியூபர்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது. அது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நீங்கள் யூடியூப்பில் 2 விதமான மானிட்டைசேஷன் கேட்டகரி இருக்குது. ஒன்று 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் ஹவர்ஸ், இன்னொன்று 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ். நீங்கள் வீடியோக்கு பதிலாக ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸும், 1000 சப்ஸ்கிரைபர் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸும் நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரீச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிற பணத்தை டைரெக்டாக யூடியூப் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்காது. அதுக்கு ஒரு ஆன்லைன் பேங்க் மாதிரி இது செயல்படும். இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் செயல்படும். இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பணம் ஃபுல்லாக போயிடும். அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து ஒவ்வொரு மாதமும் 22ஆம் தேதியிலிருந்து ஒரு 5-6 ஒர்க்கிங் டேஸ் நம்ம பேங்க் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ யூடியூப் மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது பிளாக் எழுதுறீங்க, வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆன்லைனில் என்ன ஒர்க் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை நீங்கள் டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கு இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வழியாக தான் அந்த பணம் போகும். அதிலிருந்து தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான் ஆட்சன்ஸோடைய மிக முக்கியமான வேலை. ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக ஒரு ஆன்லைன் பேங்க் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை யூடியூப் கிரியேட் பண்ண சொல்லும். எப்போ கிரியேட் பண்ண சொல்லுன்னா, நீங்கள் குறைஞ்சபட்சம் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மானிட்டைசேஷன் அந்த இதுக்காக ரீச் ஆகணும். அந்த ஒரு 500 சப்ஸ்கிரைபர் 3000 மணி நேரம் வாட்ச் ஹவர் அல்லது ஷார்ட்ஸில் 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸு அதை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி, அதாவது இதை அப்ளை பண்ண சொல்லும். மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லெவலும் என்னென்னங்கிறத நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ மூலிமா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். யூடியூப் ரிலேட்டடாக அல்லது இந்த மானிட்டைசேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கிரியேட் பண்ணி கூட நான் இப்போ சொன்ன அதே பிளேலிஸ்ட்டில் ஃப்யூச்சரில் கூட ஆட் பண்ணுவேன். இப்போதைக்கு நம்மளுடைய இந்த பிளேலிஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது ஃபுல்லாக மானிட்டைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி ஆன் பண்ணணும், ஆட்ஸ் எப்படி ஆன் பண்ணணும், சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப்பில் எப்படி ஆன் பண்ணணுன்ட்டு ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறமேட்டு யூஎஸ் டேக்ஸ் சப்மிட் பண்ணுறது எப்படி, ஐடி வெரிஃபிகேஷனில் புது மெத்தட் வந்திருக்கு, அது எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும், லாஸ்ட்டாக பேங்க் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணணும், இதெல்லாம் எப்பப்பெல்லாம் பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ல போகிறோம். அதனால் இனி வரப்போகிற வீடியோக்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்பப்போ நம்ம வீடியோக்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னதோடைய ஃபர்ஸ்ட் வீடியோ, ஹவு டு கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். கண்டிப்பாக எல்லா யூடியூபர்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ மூலிமா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை
இப்படி வெர்டிகலாக ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் வச்சு பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் 2 விதமான மானிட்டைசேஷன் கேட்டகரி இருக்குது. அதில் கேட்டகரி 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் அவர் அல்லது 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸு. அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே அப்ளை நவுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 3 லெவல் இருக்குது. அதில் 2வது லெவல் தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ முதல் லெவலில் அந்த ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதில் டிக் மார்க் கொடுத்து ஐ அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ இது இருக்குது. நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு கீழே ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து அக்செப்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இது உடனே உங்களுக்கு ஓகே ஆகிடும். கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும், அதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு டிக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் ஓகே ஆகிடுச்சு. இப்போ 2வது ஸ்டெப் தான் நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். கீழே ஸ்டார்ட்டுன்னு பாருங்கள், அதை கொடுங்க. அதில் 3 இது கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கொடுக்கலாம். 2வது நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதை கொடுங்க. 3வது ஆப்ஷன் எப்பவுமே கொடுத்துறாதீங்க. ஸோ நான் இப்போ 2வது ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். லோடிங் ஆகி ஒரு இதுக்குள்ளே போகும். ஸோ இதில் என்னுடைய மெயில் ஐடிஸ் காட்டுது. நீங்கள் எந்த மெயில் ஐடியில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஓகே கொடுக்கலாம். நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுற மெயில் ஐடியும் கொடுக்கலாம், அல்லது வேறு மெயில் ஐடியிலையும் நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுற மெயில் ஐடியை கொடுத்தா பெஸ்ட்டு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் யுவர் பில்லிங் கண்ட்ரி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதில் இந்தியாங்கிறது இப்போ உங்கள் கண்ட்ரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓகே கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள், அதை டிக் கொடுத்து ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு செட்டப் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் லோடிங் ஆகி வந்துடும். ஸோ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்து லோடிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் தான் நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு நேம் போட்டு ஒரு இது இருக்குது, கீழே ஒரு நேம் இருக்கும். மேலே இருக்கிற அந்த நேம் நீங்கள் மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், அந்த மெயில் ஐடியில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே கீழே இருக்கிற நேம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பேன் கார்டு, என்னடா பேன் கார்டுங்கிறான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேன் கார்டை வச்சு தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பேன் கார்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அதே மாதிரி தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயும் இருக்கணும். ஸோ இப்போயே நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கீழே அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய அட்ரஸை தெளிவாக இதில் போட்டு வச்சுக்கோங்க. 3 பாக்ஸ் இருக்கும். ஸோ 2 பாக்ஸ் இருக்கும். 3வது சிட்டி இருக்கும். அதை கொடுத்துட்டு லாஸ்ட்டாக போஸ்டல் கோடு இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. போஸ்டல் கோடுங்கிறது ஒவ்வொரு பின்கோடு மாதிரி இருக்கும், அந்த இது கொடுத்துருக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் டு யூடியூப் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே திரும்பவும் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அந்த 2வது ஸ்டெப் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது யூடியூப் பார்த்து ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஓகே பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அதில் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆக 2 to 3 வாரம் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ நாளில் ஆகாது. ஒரு 4-5 மணி நேரத்துலேருந்து ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே டிக் மார்க் ஆகிடும். 3வதாக இருக்கிற கெட் ரிவ்யூடுங்கிற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இன் ப்ராக்ரஸில் போய் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகிடும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பராக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் அது எப்படி நம்ம திரும்பவும் போய் லாகின் பண்ணி பார்க்கறதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மெயில் ஐடியில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பாரில் போய் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள், கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு போட்டு
ஸோ பார்த்தீங்கன்னா வரும் கூகுள் ஆட்சன்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சைன் இன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். மோஸ்ட்டாக இப்படி வரதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், ஆனால் சைன் இன்ங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே போயிடும். உள்ளே போய் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிடும். என்னோட அக்கௌண்ட்டே காணோன்னு பார்க்காதீங்க, இதுதான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ண ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே போகணும்.